யெகோவா ராஃபா சுகந்தரின் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிறதுக்காக ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா இருங்க, துதிக்கிறவங்களா இருங்க, நல்ல பாடி கர்த்தரை என்ன செய்யுங்கன்னா ஆராதிங்க. தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறதாவே இருக்கணும், எப்பொழுதும் அவர் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதர்களை நம்பி ஒரு காரியத்தை நம்ம செய்வதை காட்டிலும் கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்னா வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. 14:14 ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். மோசேகிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த வார்த்தையை கொடுத்து, ஏன் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்து ஒரு வழியை கடந்து போகிறதுக்காக இந்த ஜனங்கள் திகச்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வழியே இல்லை, பாதையே இல்லை. இங்க திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்களை எதிர்க்கிறதுக்காக, இந்த ஜனங்களை திரும்பவும் அழிக்கிறதுக்காக என்ன செய்யறான்னா பார்வோனுடைய சேனைகள் கடந்து வர்ற வழி. அப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடல் பக்கத்துல என்ன செய்யறாங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்காங்க, போராடி கொண்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் வர்றாங்க, இங்க பார்த்தா எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்தும் கூட இங்கே நமக்கு ஒரு பாதை இல்லைன்னு சொல்லி இங்க செங்கடல் நமக்கு என்ன செய்கிறதுனா எதிராக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மோசையோடு கூட பேசிக்கொண்டு போராடி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா மோசே இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யறார், அந்த ஜனங்களை ஆற்றி தேற்றுகிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றார். இந்த மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடுவுல நின்று அவ்வளவாய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்படி நம்ம வேதத்துல என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த மோசே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த செங்கடல் 2ஆக பிரியணும், அதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல போராடுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தா மட்டும்தான் அந்த ஜனங்கள் அந்த இடத்த விட்டு என்ன செய்ய முடியும்னா கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பார்வோன் படைகள் என்ன செய்யறாங்க, வேகமா வர்றாங்க அந்த ஜனங்களை எதிர்க்கிறதுக்காக. அதுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு ஒரு அற்புதத்தை செய்து இந்த ஜனங்களை எப்படியாவது இங்கிருந்து கடத்திடணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல மோசையோட பேசுறார், உன் கோலை ஓங்கி அடி என்று சொல்லி அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். உடனே என்ன செய்யறார் அந்த மோசே, கோலை ஓங்கி அடிக்கிறதுக்காக அந்த அந்த தண்ணீர் நடுவில் அடிக்கிறாரு. உடனே அந்த செங்கடல் என்ன செய்யுதுன்னா 2ஆ பிளந்து தண்ணீர்கள் ஜலம் போல நின்றதுன்னு வேதத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இருக்கிறார், அவர் நமக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. நம்மளும் கூட சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கடந்து போக முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கும். இனி என்ன செய்வதென்று கூட ஒரு சூழ்நிலையில இருக்கும், பாதையே இல்லைங்கிற சூழ்நிலையில பாருங்க எப்படியெல்லாம் நம்ம தகச்சு கொண்டு இருக்கோமோ அப்படியெல்லாம் நம்ம ஒரு வேதனையில இருப்போம். ஒரு மனிதர்களின் நிமித்தம் நிந்தைகள், அவமானங்கள்
இனி அவ்வளவுதானா என்று சொல்லி என்ன செய்வோம்னு சொன்னா, வேதனையோடு நம்ம திகச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்னு சொன்னா, யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யுத்தம் பண்ணி அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்தாருன்னு சொன்னா காண பண்ணினார். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும்ல. அந்த இடத்துல எப்படி மகிழ்ச்சியா கடந்து போயிருப்பாங்க. ஒரு எதிரா எழும்பின ஒரு எதிரிகிட்ட இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவித்து இந்த இடத்துல இருந்து கடந்து போக பண்ணினாரே என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்து என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து கடந்து அத்தனை லட்சம் ஜனங்கள் போறதை நம்ம என்ன செய்ய முடியும், வேதத்துல பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்க பாடுங்க, நல்ல துதிங்க, எப்போது கர்த்தரோடு இருங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். நீங்க சும்மா இருங்க, ஜெபிச்சுட்டு உங்க பாட்டுக்கு இருங்க, ஜெபம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு யுத்தம் பண்ணுங்க, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு யாவை நீங்க செய்து முடிப்பீராக என்று ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரோட கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கெல்லாம் நிறைய காரியத்துல ஆண்டவர் யுத்தம் பண்ணியிருக்கிறார். எனக்காக எத்தனையோ காரியத்துல கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண நல்ல ஒரு தெய்வமா நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு மனுஷன் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் தயாரா தான் இருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு வழியை திறந்து தாங்க ஏசப்பா. ஏன் எங்க காரியத்துல இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்க, என் கணவர் ஏன் இப்படி இருக்காங்க, எங்க தொழில் ஏன் இப்படி இருக்கு, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, மேலும் வளர முடியல, நாங்க இப்படியே தானே மடங்கி கிடக்குறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. அவரிடத்துல நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாரு என்ன பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பேசுகிறவர்கள் பேசதான் செய்வாங்க, எழும்புகிறவர்கள் எழும்பிட்டு தான் இருப்பாங்க, விரோதிக்கிறவர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நமக்காக என்ன செய்றாரு, யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட ஆமென் ஸ்தோத்திரப்பா, எங்களுக்காக தந்திருக்கிற இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல தந்திருக்கிற வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்துல வருகிறப்பா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை தந்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தாவே, ஆமென், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஏதோ ஒரு காரியங்கள்ல அவங்க ஆமென் ஸ்தோத்திர சூழ்நிலைகளை கண்டு பயந்து இருக்கலாம் ஏசப்பா. ஆமென், துதிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில ஆமென் ஸ்தோத்திர ஒரு வழியை நீங்க உண்டாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிற ஏசப்பா. யாரெல்லாம் அந்த நேரத்துல உம்முடைய வார்த்தை கேட்டு ஆண்டவர் இந்த வேலையில செபிக்கிறாங்களோ அவங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிற ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கட்டாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற. எந்த காரியத்துல உங்களுக்காக வழி திறக்கப்படாமல் இருக்கிறதோ, எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதோ அந்த காரியத்துல கர்த்தர் நீர் ஒரு நன்மையை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிற ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில ஆமென் துதிக்கிற ஏசப்பா எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென் துதிக்கிறேன் நாவியானவரே. ஆமென் ஸ்தோத்திர. குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல நீங்க உடைத்து போடும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. ஊழியத்தின் பாதையில கூட கர்த்தர் சில பிள்ளைகள் ஆண்டவர் வேதனையோடு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தின் பாதையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்பத்தின் காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆமென் துதிக்கிறோம். மருத்துவமனையில மருத்துவர்களால கைவிட
கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். என் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட இந்த நாள்ல நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். அநேக காரியங்களை கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி வறுமையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.